ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன ஆ, ஒரு டாலர் டைப் கொஞ்சம் ஹேர் பேண்ட் பார்க்கலாம். அது சிம்பிளாக இருக்கும், யார் வேணால் போட்டுக்கலாம். நம்ம ஆ, பெரியவங்க கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. நம்ம அம்மாவுக்கு அப்போ யாருக்காவது செஞ்சு தரணும்னு நினச்சிங்கன்னா அது போடலாம். சிம்பிளாக தான் இருக்கும். குட்டீஸ் எல்லாருமே போட்டுக்கலாம் அந்த மாதிரி பேண்டு. சின்ன பேண்ட், சின்ன டாலர் டைப் பேண்ட் தான் அது. ஸோ நான் வந்துட்டு கையிலேயே வச்சுக்கிறேன். ஒரு 3 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஸ்டோன் ஆக்சுவலாக. ஒன்று மாற்றி ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எல்லோ முடிச்சு அகைன் ஸ்டார்ட் பண்ண ஆரஞ்ச், எல்லோ, again and then green, then orange. இப்படி மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த கையில் வைக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி மெழுகுவர்த்தி கூட யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு கம் மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஷீட் காமிக்கிறேன். இது கம் மாதிரி ஆக்சுவலாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம ஜஸ்ட் டச் பண்ணால் போதுமா, டச் பண்ணிட்டு இந்த கம் கொஞ்சம் பே பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இல்லை கம் ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பேஸ் பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இல்லைனா மெழுகுவர்த்தி கூட யூஸ் பண்ணுறாங்க. மெழுகுவர்த்தி வச்சு கூட பெருசாக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒர்க் வேறு எதாவது பெருசாக பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து மெழுகுவர்த்தி கூட யூஸ் பண்ணாங்க பார்த்தேன். வருது ஆக்சுவலாக நம்ம ஜஸ்ட் அந்த கம்மை டச் பண்ணாலே போதும், நல்லாவே விட்டுது. நீங்கள் அந்த கம் வந்து ஃபுல்லாக எடுத்து இது பண்ணணும்ல. இல்லை ஆரஞ்சு கலரில் ஆரஞ்சு, அப்புறம் தான் எல்லோ, ஆரஞ்ச், அகேன் எல்லோ, அகேன் ஒரு க்ரீன். அந்த கம்மு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒட்டலை. திருப்பி இன்னொரு டைம் டச் பண்ணிவிட்டு ஒட்டலாம். ஊட்டிட்டேன். உங்களுக்கு சப்போஸ் எப்படி இருக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம். கொஞ்சம் காயிட்டும் ஆக்சுவலாக. இதை வந்து லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்படியே இது பண்ணிட்டோம்னா அந்த கம்பு ரொம்ப நேரம் இருக்கும் ஆக்சுவலாக. ஊட்டிக்கலாம். ஓகேங்களா, தெரியுங்களா? ஊட்டிக்கலாம் அப்படி. ஓகே, காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்னொரு லேயருக்கு வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு கம் வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் காஞ்சிரும், வெளியே வரும். அப்போ ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டோன் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். Orange, next yellow, and then green, நல்லது ஒட்டினது நல்லா தெரியுது. அடுத்தது திருப்பி ஆரஞ்ச், yellow, then green. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ கலர் வேறு எல்லோ ஒட்டிடுறேன். இதெல்லாம் கம் ஒட்டி ரொம்ப இதாக தெரியுது. ஓகே, அழகாக இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலர் அழகாக இருக்கா? எப்படி இருக்குது? இதுக்கு சென்டரில் நம்ம வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா ஒரு கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் கம் அப்ளை பண்ணிட்டேன். நான் ஒயிட் கலர் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம விருப்பம் தான், எது வேணால் வச்சுக்கலாம். நான் ஒயிட் கலர் வச்சுட்டேன். நம்ம என்ன வேணால் வச்சுக்கலாம். ஒயிட் வச்சுக்கலாம், இல்லைனா ப்ளூ வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் கலருக்கு பதிலாக இப்போ வந்து திலகம் மாடல். ஆக்சுவலாக திலகம் மாடல்னு எது சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பேர் இருக்குங்க. ஆக்சுவலாக 4 to 4, 6 to 6, 8 to 8 அப்படி சொல்கிறாங்க. ஸ்கொயர் ஒரே மாதிரி ஸ்கொயர் சொல்லுவோம் இல்லையா, சேம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதே வச்சுக்கலாம். இது அழகாக இருக்கல, இதே நம்ம வச்சுப்போமா? ஓகே, இது நான் என்னோடய மம்மிக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம், கொடுக்கலான்னு இருக்கேன் ரெகுலர் யூஸுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.